இந்த குட்டி டாக் பாருங்க. இதோட அம்மா வந்து ஒரு 5-6 குழந்தை பெற்றிருக்காங்க. அது என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த சின்ன சின்ன குழந்தைங்க இருப்பாங்கல்ல, கம்முன்னு இருக்கிறதுல இந்த குழந்தைங்க வந்து இந்த டாக் வந்து அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து விளையாடணுங்கிறதுக்காக வராங்க. பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுதான் அது நடக்குது. அம்மாக்கு எப்படி தெரியுமா தோணும்? அம்மா நாய்க்கு என்ன தோணும்? ஐயோ என் குழந்தைய எடுக்கிறானேன்னு தோணும். சரிங்களா? இப்போ இந்த குழந்தைங்க கேட்க மாட்டாங்க, ரகலை பண்றதுனால பெத்தவங்களே எடுத்து கொடுப்பாங்க. கொஞ்ச நேரம் விளையாண்டு போட்டு குழந்தைகளை சில பேர் எடுத்துட்டு வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் விளையாட வச்சு போட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாங்க. சில பேர் அங்கேயே ரோட்ல போட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அம்மா நாயோட மனநிலை எப்படி இருக்கு நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா குழந்தைகளை பார்த்தா அது அக்ரெசிவ்னஸ் காட்டத்தான் செய்யும். அதை பொறுத்த வரைக்கும் என்ன, ஐயோ என் குழந்தைய எடுத்துட்டு போயிடுவானோ, என் குழந்தைய நான் எப்படி ப்ரொடெக்ட் பண்றதுங்கிற பயம் இருக்கும். இயற்கையா ஒவ்வொரு தாய்மைக்கு உண்டான உணர்வு தான் அது. இதே தானே நம்மளும் கடந்து வந்திருக்கோம். அப்போ நமக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நாயை விரட்டி விட்டு போட்டு குழந்தைங்க எடுத்து விளையாட கொடுக்கறது, அந்த குழந்தைங்க பந்து மாதிரி விளையாடுறது, விளையாட முடிச்சதுக்கு அப்புறம் சில குழந்தைங்க அதை விடாது. அப்ப என்ன பண்றது, வீட்டுக்கு எடுத்துட்டு போறது, அங்கேயும் போய் விளையாடுறது, அப்ப தூக்கி யாராவது சொல்லி வெளியில வீசிடுறது. அது உயிருங்க, அது பொம்மை கிடையாது. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த அம்மா நாய் இந்த குழந்தைகளை பார்த்தாலே அக்ரெசிவ்னஸ் காமிக்க ஆரம்பிச்சிருக்கு. சோ என்ன பண்ணிருக்கு, ரெண்டு பையனை கடிச்சிருக்கு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, இவங்க பஞ்சாயத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அந்த டாக், அம்மா டாகை எடுத்து கழுத்துல கம்பி போட்டு இறுக்கி கொன்னே போட்டாங்க. இத வந்து ஒரு அனிமல் லவர் ஒருத்தர் போய் கேட்டிருக்காரு. அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல அந்த டாக் வந்து நாங்க பிடிச்சோம், கம்பி போட்டோம், ஆனா அது வந்து ஓடிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாடி கிடைக்கல. சரிங்களா? ரெண்டாவது வந்து இந்த 2 குழந்தைங்க மட்டும்தான் மிச்சமா இருந்தது. இந்த 2 குழந்தைகளை அவர் காப்பாத்தி எடுத்துட்டு வந்து இப்ப அவர் வச்சிருக்காரு. இந்த குழந்தைங்க யாராச்சும் அடாப்ஷன் எடுக்க முடியுமான்னு பாருங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க. நம்ம பிரீடுன்னு போக கூடாது. பிரீடே நமக்கு வேணாம். பெடிகிரி டாக்ஸ் எல்லாமே இப்ப ரோட்டுக்கு லைனா வந்துட்டு இருக்கு. அப்கோர்ஸ் நீங்க என்னோட ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு டாக்ஸ் அடாப்ஷன் வந்துட்டு இருக்குன்ட்டு. பிரதர், இந்த மாதிரி ஒரு அம்மா இல்லாத ஒரு குழந்தைக்கு வாழ்க்கை கொடுக்கறதா இருக்கிறதுலயே பெரிய சர்வீஸ் அனிமல் வெல்ஃபேர்ல நம்ம பண்றது. தயவு செஞ்சு கொஞ்சம் முன்னாடி வாங்க. இந்த 2 குழந்தை இப்ப திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு. சரிங்களா? ஆண் பெண் அதெல்லாம் பாக்காதீங்க. மேல் ஃபீமேல் எல்லாம் கிடையாது. ஒவ்வொரு அனிமல் லவர் வீட்லயும் கண்டிப்பா ஃபீமேல் டாக்ஸ் தான் இருக்கணும். மேல் எப்படி மத்தவங்க எடுத்துக்குவாங்க. மத்தவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் இருக்க போகுது? நாட்டு தான் இருக்கணும். அதே மாதிரி கண்டிப்பா ஃபீமேல்